வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சேனல். இன்னைக்கான பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் போட்ட உடம்பு சரியில்லைன்ட்டு ஸோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஓரியோ அதில் வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சில ஷீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரியோவில் என்னென்ன இருக்கணும் எழுதி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து ஷீட்டை நாங்கள் எடுத்து என்ன இது டிஷ் வருதோ ஓரியோவில் அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அவங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ஷீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 3, 2, 1 க்ளோஸ் பண்ணு. ஐ க்ளோஸ் பண்ணு. எடுக்கலாம். கைஸ், இது வந்து போகும். என்ன வந்துருக்குது டிஷ் கைஸ்? ஓரியோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ட்ரான் பண்ணலாம். ஓரியோ கேக் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோவில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஓரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். சரி, பண்ணி பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், மிக்ஸி ஜார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோஸை பொடி பண்ணி இது பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 ஓரியோ பேக்கெட்ஸ் போடலான்னு இருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டாக கிழிச்சு பண்ணலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 போடலான்னு சொன்னோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம 6 போட்டே வந்து இது பண்ணிடலாம். ஸோ கைஸ், பாதூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக இருக்குது. இன்னும் நம்ம நல்லா பண்ணலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். படுத்து போடு. கைஸ், நம்ம ஓரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுடலாம். பொடியே ஆட மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஓரியோலுமே இதாகிடுச்சு. கொஞ்சோண்டு மட்டும் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கைஸ், அடியில் இது வர மாதிரி. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். கைஸ், ஃபுல்லாக நல்லா பொடி ஆயிடுச்சு. இதுக்காக நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு இப்போ இது கூட இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம் சாக்லேட்டு. ஆரம்பிச்ச ஓரியோஸ் எல்லாத்தையுமே இப்போ குண்டானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிட்டு இருக்கு. கைஸ், நல்ல மாவு மாதிரி ஆயிடுச்சு. இனிமேட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா சமையலுக்கு போடுறீங்களா? ஸோ கைஸ், பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கைஸ்.
ஊப்ஸ் கொஞ்சம் வெளியில் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மில்க் ஊற்றலாம் கைஸ். இது பார்த்தீங்களா எவ்வளோ நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணிட்டோன்னு. இதே மாதிரி எல்லாமே ஊற்றுங்க. நம்ம ஸ்டெயினர் இருக்கு பால் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் மில்க் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது. கைஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது போதும், கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் பால் கரெக்டாக தான் ஊற்றிருக்கோம் போல். க்ரீம் மாதிரி கலக்கணும் வேணும். கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி ஆகிடும். அரிசி மாவு மாதிரி கைஸ் கரெக்டாக தான் வந்திருக்கு. பேக்கிங் சோடாலேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டிருக்கோம். கைஸ் பார்த்தாலே தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கைஸ் இதை ஒரு கிண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கைஸ் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். சமையலுக்கு ஊற்றுற சாதாரண ஆயில் தான். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வரும். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் உள்ள வச்சிடலாம். ஸோ கைஸ் பட்டர் பேப்பர் உள்ள வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீம் ரொம்ப கெட்டியாக இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். இன்னும் நம்ம மில்க் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணியாச்சு க்ரீமை. நெக்ஸ்ட்டு இந்த ஓரியோவை இந்த இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். கேக் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். டாட்டா உப்பு நீங்கள் அடியில் மணல் கூட போட்டு பண்ணலாம். அதுக்கு வந்து தப்பு இல்லை. நான் வந்து உப்பு தான் போடுறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை இப்படி கமுத்துனாப்பில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு நம்ம சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ப்ரீ குக்கர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வைக்கணும். ஸோ கைஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில் வைக்காதீங்க. அது இல்லாமல் தான் கேக் பண்ணுறோம் இன்னைக்கு. 5 மினிட்ஸ் ப்ரீ குக்கர் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு கரெக்டாக 5 மினிட்ஸில் எடுத்துருங்க. மீடியமான சிம்மில் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு எல்லாரும் பார்க்கணும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் ப்ரீ குக்கர் ஆயிடுச்சு 5 மினிட்ஸ். இப்போ இது சென்டரில் வச்சு கரெக்டாக தாங்க வச்சிருக்கு. லாக் பண்ணிட்டேன். 10 to 15 30 to 40 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டோம். 40 மினிட்ஸ் கிட்ட ஒரு செம்மையாக வந்துருக்குதான். செம்மையாக இருக்கு. வெந்துருச்சு. வெந்துருச்சுங்க கைஸ். இதுதான் எனக்கு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக்கு. ஸோ இப்போ இது அப்படியே தட்டுக்கு கமுத்தி. ஸோ கைஸ்
கேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை விட்டுருங்க. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக ரொம்ப அவ்வளோ இதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா சீவ் போட்டுடலாம். நமக்கு ஒயிட் சாக்லேட்லாம் அந்த அளவுக்கு இது இல்லை. இந்த சாக்லேட்டே சீவ் போட்டு ஃப்ரீசரில் வந்து போய் வச்சுட்டா அவ்வளோதாங்க. ஃப்ரீசரில் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. गाइस செம்மையாக பார்த்தா இது கொஞ்சம் அப்படியே முருகிரும் சாக்லேட்ஸ் எல்லாம். கைஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டா கைஸ் கொஞ்சம் ஐஸ் கேக் மாதிரி இருக்கும். கைஸ் கடைசியாக இந்த சாக்லேட்டை டெக்கரேஷனுக்கு இப்படி வச்சிடணும். செம்மையாக இருக்குல்ல கைஸ்? இதை விட்டுருங்க கைஸ், இது கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி கைஸ் இதை விட்டுருங்க.